ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 19 பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வீடை கட்ட ஆரம்பிச்சிருப்பால. எப்படியோ அவங்க வீட்டோட வேலையை முடிச்சிட்டான். நான் என்ன யோசிச்சேன்னா, இதை கட்டுறதுக்கு எப்படியோ ஒரு 2 வாரமாச்சும் ஆகும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 3 நாள்ல நான் கட்டிட்டேன். இப்படி இவன் யோசிக்கும் போது பின்னாடி ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். பார்த்தா நம்ம கிம்ம தான். கிம் அங்க சோர்ந்து போயிட்டான். அவனோட போன்லாம் அடிக்கடி அங்க நொறுங்கிருக்கு. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. அங்க என்ன ஆச்சுன்னு இப்பதான் நம்ம சியுக்கு அங்க புரியுது. என்ன ஆச்சு கிம்மு, இந்த வாட்டி ரைட்டு கையும் அமுங்கி போயிருக்கு. இதை பார்த்தோன்னே ஆள் அங்க ஓடி வரான். அங்க சியுக்கு இப்படி ஓடி வரும்போது நம்மளுக்கு இன்னமும் தான் அங்க பயமாகுது. அவ்வளவுதான், இன்னைக்கு என்னோட கதை முடிஞ்சிச்சு. அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமா அவன் குணமாகறான். ஆனா இப்படி குணமாகும் போதும் கிம்முக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, கிம்முக்கு பல முறை இப்படி ஆயிருக்கு. கிம்முக்கு அடிப்படும் போதெல்லாம் நம்ம சியுக்கு தான் வந்து வந்து ஹீல் பண்றான். என்னதான் ஹீல் ஆனாலும் அந்த வலி இருக்கும்ல, அது ரொம்ப கொடூரமா நம்ம கிம்முக்கு இருக்கு. அட சியுக்கு, நீங்க பண்றது ஒன்றும் எனக்கு ஹெல்ப்பா எனக்கு தெரியல. அட என்னடா நீ பேசின்னு இருக்க பாரு, உன்னோட உடம்பு வந்து முன்னேறதை விட இப்போ ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகுது. அதே மாதிரி நல்லா யோசி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று தூக்கவே அப்படி முக்குவேன். ஆனால் இப்போ ஒன்றும் அப்படி இல்லை, உன்னால் 2 அப்படியே பிடிக்க முடியுது. ஆமாம், அதுவும் உண்மைதான். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை பண்ணும் போதும் அங்கே இதே மாதிரி தான் நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக இனே போகிறேன். சியுக்கும் அதை பற்றி தான் யோசிக்கிறான். இவனோட லேர்னிங் ஸ்பீடு அது வந்து ஸ்லோவாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் க்ரோ ஆகுறான். ஆனால் சொல்லியாகணும், நம்ம கிம் வந்து இருக்கான்ல, அவன் வந்து ரின்னு கற்றுக்கிற மாதிரிலாம் இங்கே கற்றுக்கல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வழியில் ஆள் கற்றுக்கிறான். அதே மாதிரி ஈவன் ரின்னால கூட அந்த இடத்துல டைஜியை அக்யூர் பண்ண முடியல. ஆனால் கிம்மு கொஞ்சம் கொஞ்சமாக டைஜியை அக்யூர் பண்ணிருக்கான். ஏன்னா டைஜி வந்து ஒரு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு டெக்னிக்கு, அது அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையுமே கற்றுக்க முடியாது. ஈவன் எஸ் ரேங்க் கூட இருக்கிற நம்ம ரின்னு, அவளாலேயே அதை அக்யூர் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம கிம்மை பற்றி சொன்னா, கிம்மோட ரேங்க் வெறும் ஏதான் இம்பாசிபிளான விஷயம். ஆனால் அவனால் அந்த விஷயத்தை அக்யூர் பண்ண முடியுது. அதுக்கு காரணமும் அவன் கிட்ட இருக்கிற சூப்பர் ரீஜென்ரேஷன், அதுக்கான திறமை தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் அவனோட போனு உடையமோ அந்த டைமில் நான் என்னோட டிவைன் மெடிசினல் ஆர்ட்ஸ் அங்கே பயன்படுத்துவேன். இதனால போன்ஸ் எல்லாமே அங்கே சரியாயிடும். சரியாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆளு இன்னமும் ஸ்ட்ராங் ஆவான். ஆல்ரெடி நம்ம ஹெர்குலஸ் சொன்ன மாதிரி தான், பாடி அங்கே நல்லா இல்லையா, கண்டிப்பாக உன்னோட மைண்டும் சரியா இருக்காது, ஸ்டேபிளாகவே இருக்காது. ஆனால் ஏதோ ஒன்று கிம்மோட ரேங்க் இப்போ ஏறி இருக்கு. அதை பற்றிலாம் நம்ம கிம்முக்கே அங்கே தெரியல. ஆனால் எனக்கு என்ன லாபமான விஷயம்னா, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து என்னோட டிவைன் மெடிசினல் ஆர்ட்ஸ் அது 45% ஏறிச்சு. இதே மாதிரி இன்னமும் நல்லா ஏற்றிட்டா அவ்வளோதான், சீஹாவோட கண்டிஷனை இன்னமும் நல்லா ஆக்க முடியும். அவளுக்கு என்னால் ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்க முடியும். இப்படி ஆள் யோசிக்கும் போது காப்பாத்துங்க இப்படின்னு ஒரு வாய்ஸ் அங்க பார்த்தா நம்ம கிம்மு தான். கிம்மு பொத்துன்னு கீழே விழுறான். கிம்மு மேல எல்லா விஷயமும் அப்படியே விழ அங்க நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணும் போதே சொல்றான், கிம்மு இன்னைக்கு வந்து இது போதும், போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. என்ன நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ எப்படியோ அந்த வீடை பில்ட் பண்ணிட்டான். அங்க சிஸ்டமும் நீங்க ஒரு கோசியான வீடை பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் அங்க வரும். கோசிக்கான மீனிங் என்னன்னா வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுள், அதாவது ஒரு நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு வீடை பில்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஹீரோவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு வீடு செம்மையா இருக்கு. அங்க கிம் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். அங்க சியோட ஸ்கில்லும் 29.57% அதிகமாகுது. அட என்ன இது, நான் யோசிக்கலையா இந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாகும்னு. நான் யோசிக்கல வீடு கட்டும் போது ப்ரொஃபிஷியன்சி இந்த அளவுக்கு பயங்கரமா ஏறும்னு. ஃபர்ஸ்ட் வீடு கட்டுற மூலமா என்னோட ப்ரொஃபிஷியன்சி இப்படி ஏறும்னா, இதை அழிச்சு கிரியேட் பண்ணாலே போதும், என்னோட ப்ரொஃபிஷியன்சி அது 100க்கு போயிடும். இல்ல அது ஒரு நல்ல ஐடியாவா இல்ல. ஏன்னா ப்ரொஃபிஷியன்சி என்னதான் ஏனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்படி இருக்கும் போது என்னால் வாய்ப்பில்ல, இப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அங்கே இப்படி யோசிக்கும் போது உடனே நம்ம கிம்மோ, இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அப்படி இருக்கும் போது ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியை நீங்கள் வைக்கக்கூடாதா? என்னது ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியா? இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியை வைக்கணும். அதுவும் ஓகே தான். சரி, எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு இன்விடேஷனை சென்ட் பண்ண வேண்டியதா? இல்ல எனக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாரையுமே இங்க வர சொல்ல வேண்டியதா? கிம்ம, இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. ஆமா, இந்த ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி இது வந்து எப்போ நீங்க வைக்கிறீங்க, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ரிப்பரேஷன் அது இது எல்லாத்துக்கும் டைம் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 3 நாளுக்கு அப்புறமா நம்ம வைக்கலாம். சரி, நானும் இன்னும் 3 நாளுக்கு அப்புறமா வரும்.
இப்படின்னு சொல்லிட்டு ஆளு ஓடி போக ஆரம்பிக்கிறான். அடே இருடா, உனக்கு ஃபுட்டாச்சும் வாங்கி கொடுக்குறேன். இல்ல இல்ல, எனக்கு ஃபுட்டெல்லாம் வேணாம். அதான் பாட்டியில அவ்வளோ ஃபுட்டு வரும்ல, அதை வந்து நான் காலி பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த அளவுக்கு அவன் வேகமா ஓடி போகணும்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? நிறையவே அவனுக்கு ஒர்க்க குத்து அவனை தேவையில்லாம ப்ரெஷர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பார்ட்டியில இப்போ யார் யாரை இன்வைட் பண்றது? ஏன்னா எனக்குன்னு க்ளோஸா அந்த அளவுக்கு நிறைய பேர்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்டியில பெருசா அந்த அளவுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா இருக்கிறதே நானு, சீஹா, பிளாக்கி, இவங்க தான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே பார்க்க நோக்கி வரும். பார்க்கும் அங்க மின்னு கிட்ட வரான். உடனே அங்க மின்னும் கேக்குறாங்க, ஆமா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் எப்படி போகுது? அது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. அது ஆல்ரெடி முடிஞ்சிச்சா? ஆமா அதேதான், அவனே எல்லாத்தையுமே பண்ணிட்டான். இத்தனைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஹெல்ப்பே அவனுக்கு தேவையில்லை. நீ சொல்ற விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா 3 நாளும் ஏதோ தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள எப்படி அவன் வேகமா அதை பில் பண்ணா? உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. வெறும் கையால அவனால மெட்டீரியல் அப்படியே தூக்க முடியுது. எல்லாமே டன் கணக்குல பயங்கர வெயிட்டா இருக்கும். அப்படி இருக்கும் போதும் எப்படி அவனால அதை பண்ண முடியுதுன்னு எனக்கு புரியல. அப்படியே அவன் தூக்கி போட்டான். கிரவுண்ட்ல போட்டோன்னே அது அப்படியே நிக்குது. காலை வச்சு அடிக்கிறான். அந்த இடமே பள்ளமாவுது. இதெல்லாம் எப்படி அவனால பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு சுத்தமா அங்க ஐடியாவே இல்லை. இதை பாக்குற மின்னும் இவருக்கு என்னதான் ஆச்சு? அப்படி நம்ம சியூக்கு அங்க என்னதான் பண்ணா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சீஹாவை சியூக்கு வீட்டுக்கு கொண்டு வரான். சீஹாக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சு போயிது. அட இது என்ன, இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த வீடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உண்மையிலேயே நம்ம வீடா என்ன? ஆமா, இது நம்ம வீடு தான். அங்க பிளாக்கிக்கும் இதனால அவ்வளவு சந்தோஷம். அங்க சீஹாவும் ரூம் எல்லாம் கை காட்டி சொல்றான், இந்த சீலிங்க பாரு, இந்த சீலிங் வந்து எந்த அளவுக்கு ஹையா இருக்குன்னு. அதே மாதிரி இந்த இடம்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு. நம்மளுக்குன்னு ஏகப்பட்ட ரூம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடெல்லாம் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்போ நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு. பிளாக்கி, இந்த வீடு உனக்கு எப்படி இருக்கு? அதுவும் அங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு கத்தோம். அங்க இதனால நம்ம சீஹாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா முக்கியமா சீஹாக்கு இந்த வீடு வந்து போச்சிருக்கல. அங்க சீஹாவும் கேக்குறா, ஆமா அண்ணா, இங்க ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. பார்ட்டிக்கு எப்படியும் நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் என்ன, வாங்க நம்ம வந்து போகலாம். வேற இங்க மெட்டீரியல்லாம் நம்ம வாங்க தேவையில்லையா? ஏன்னா மீட்டு, நிறைய காய்கறி இதெல்லாம் நம்ம வாங்கணும். இது கேட்டக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு அங்க புரியுது, நம்ம சீஹா தான் அங்க சமைக்க போறான்னு. நம்ம சீஹாவோட குக்கிங் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, அவளோட கண்டிஷன் அதுதான் கொஞ்சம் மோசமா இருக்கு. இந்த கண்டிஷன்ல நீ சமைக்க போறியா என்ன? அட அண்ணா, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எனக்கு ஒன்னும் இல்ல, என்னால அதையாச்சும் பண்ண முடியும். அங்க சீயுக்கும் யோசிக்கிறான், பரவாயில்ல, அவ கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. ரீசெண்டா ட்ரீட்மெண்ட் வந்து போயின்னு இருக்கு. அதே மாதிரி நான் கொடுக்குற அந்த மெடிசனும் அவ எடுக்கிறா. அதனால இன்னமும் அவ குணமாயிட்டா. அப்புறம் என்ன அண்ணா, பிளாக்கி போகலாமா? இதே மாதிரி இவங்க போறாங்க. சீன் அப்படியே பேண்டமோனியமோட லீடரை நோக்கி வருது. ரெண்டாவதா இந்த பேண்டமோனியம் கேங்கோட அந்த சைக்கோ, அதாங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணுவானே அந்த ஆளு, அவன் எந்த போனதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு தெரியுது. அவன் பேரை கேக்குது 2வது முறை. தேவையில்லாம அவன் என்கிட்டயே மோதின்னு இருக்கான். உன்னோட லொகேஷன் அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? இப்பதான் நாங்க ட்ராக் பண்ணோம், அதனால பிரச்சனையே இல்லை. சரி, சீக்கிரமா என்ன கைட் பண்ண. அட இப்படி சொல்லாதீங்க, நீங்க டைரக்டா அந்த எத்த நோக்கி தான் போறீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்ஸ்பெக்ஷன் பேரோல இருந்து உங்களை தேர்ந்தெடுக்காங்க. அப்படி நீங்க போனா அது ஆபத்தா தான் அமையும். ஆனா அவன் பேரு வந்து என் காதுக்கு வந்து வந்து கேட்டுக்கின்னு இருக்கே, அதுக்கு நான் என்ன பண்றது? அதனால மரியாதையா எனக்கு வழிய காட்டியா? ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், இந்த மாதிரி நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேனே, எதுக்காக உங்க ஸ்வாட நீங்க ரத்தமாக்கணும்? அதான் நான் இருக்கேனே அப்படின்னு ஜோ புக் சோயங் அப்படின்னு ஒரு பர்சன் அங்க வரான். இந்த பர்சனை நம்ம புக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்சனை சாதாரணமா இட போடாதீங்க. இது வரைக்கும் பார்த்த அந்த 2 பேரை விட இவனோட பவர் ரொம்ப அதிகம், ரொம்ப பயங்கரமான ஆளு. ஆனா இப்பயும் வான் வந்து என்ன சொல்றானா, நீ ஒன்னும் அவனோட ஆப்பனன்ட் கிடையாது. இந்த வாட்டி மிஸ்டேக் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. டைரக்டா போயிட்டு அவனை நானே மொத்தமா முச்சறேன். உடனே புக்கு சொல்றான், ஆமா ஸ்கூல்ல சில பல பிரச்சனை இருக்கு, அதை வந்து நீங்க எப்படி டீல் பண்ண போறீங்க? இதை கேட்டோடனே வான் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த ஸ்கூலுன்னு சொல்றான்ல, அந்த இடத்துலயும் ஒரு ரிசர்ச் வந்து போயின்னு இருக்கு. அதை தான் இப்படி அவன் மீன் பண்ணி சொல்றான். அங்க கடுப்பாயிட்டு அங்க பயங்கரமான ஆறாவை வெளிப்படுத்துறான். அவ்வளவுதான், அங்க பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நிக்கவே முடியல, அப்படியே முட்டி போறான். என்னை மன்னிச்சிருங்க, ஆனா நான் சொன்ன விஷயம் வந்து உண்மைதான். நம்ம தேர்ந்தெடுத்த மக்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு திரும்பவும் சில பல ஆளுங்களை உயிரோட வர வைக்கலான்னு யோசிச்சோம்ல. இந்த பெக்கு அதை மோக்க போச்சுங்கன்னு எப்படியோ ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டான். இந்த பெக்குனால இப்போ வந்து பிரச்சனையா தான் இருக்கு. பெக்கை தடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே அங்கே ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. இப்போ பெக்கை தடுக்கிற மாதிரி ஒரு பர்சன் இங்கே இருக்கானா, அது நீ ஒண்டிதான். சரி, அதுக்காக தான் நான் இங்கே வந்தனே. அங்கே இது கேட்டோன்னே இன்னமும் தான் அவனுக்கு பெக்கு மேலே பயங்கரமாக கடுப்பாகுது. ஒரு சைடு இந்த சீவுக்கு, இன்னொரு சைடு பெக்கு, 2 பேருமே ஒரு திசையில் அங்கே தாக்குறாங்க.
அங்க வானும் சொல்றான், அப்படி இது ஸ்கூல் ரிலேட்டடான விஷயம்னா கண்டிப்பா ரெட் ஷேடோ அதுவும் வாட்ச் பண்ண இருக்குன்னு நினைக்கிறேன். ஹே புக்கு, உனக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஜிக்வேங் அவனே நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டான், அதனால நீ ஜாக்கிரதையா இரு. அட என்ன நீங்க என்ன போயும் அந்த ஜிக்வேங் அவன் கூடயே கம்பேர் பண்ணும். இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், ஏன்னா என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சீஹாவோட சமையலை பார்த்து ரொம்ப வியந்து போறான், ஏன்னா அங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆமா, என்ன இது இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? பின்ன இந்த இடத்துக்கு தான் கெஸ்ட் வராங்க, அப்படி இருக்கும் போது நான் வந்து இதை பண்றது ஆப்வியஸான விஷயம் தானே. அதிகமா இருக்கிறதுலயே பிரச்சனை இல்லை, அதான் நிறைய பேர் வராங்களே. அங்க பிளாக்கியும் தட்டை கொண்டு வரோம். ஆமா, என்னாச்சு பிளாக்கி, உனக்கும் பசியா இருக்கும்? ஆனா ஒரு சைடு பிளாக்கிய பத்தி அவன் யோசிக்கிறான், ஏன்னா பிளாக்கி ஒரு வாட்டி வாயை தோந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாத்தையுமே முழுங்குற வரைக்கும் அது விடாது. பிளாக்கிக்கும் அங்க எதுவுமே வாங்கலையா? பிளாக்கி என்ன மன்னிச்சிடு, இப்போதைக்கு எதுவும் இல்லை, நான் கவலைப்படாத, இப்பயே உனக்கு வேற ஏதாச்சும் ரெடி பண்றேன். அதனால பிளாக்கி ரொம்ப சோகமா அங்க உட்காந்து இருக்கும். இன்னொரு பக்கம் சீஹா கேட்குறான், ஆமா அவங்கெல்லாம் எப்போ வருவாங்க? டின்னர் டைமுக்கு வர சொன்னேன், அவங்களும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே திடீர்னு அன்ஆத்தரைஸ்டு என்டிட்டி அப்ரோச்சிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ இன்வைட் பண்ண கிம்மு யுன்னு மின்னு ரென்னு இவங்க தான். இந்த வாட்டி வந்திருக்கிறது நம்ம யுன்னும் கிம்மும் தான். நாங்க வந்துட்டோம் டடா அப்படின்னு அவங்க 2 பேருமே வராங்க. ஆமா, எதுக்காக கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இது ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிப்பா. அப்படி இருக்கும் போது நீ இப்படி எல்லாம் சொல்ல வேணாம். அட சியூக்கு, இந்த வீடை என்ன நீயா பில்ட் பண்ண? ரொம்ப பயங்கரமா இருக்கு. பின்னாடி கிம்மும் கேட்குறான், நாங்க ஒன்றும் லேட்டா வரல. இல்ல நீங்க லேட்டாலாம் வரல, கரெக்டான டைம் தான். நல்ல வேலை லேட் இல்லையே. நான் என்ன யோசிச்சேன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சேன். நான் யுன்னு உனக்காக இதை போடவா இல்ல அதை போடவா அப்படி இப்படின்னு என்கிட்ட கேட்டனேந்தா. இது கேட்டோனே பயங்கரமா வடிக்கிறான். வாய முறையா, நான் எப்போ அப்படியெல்லாம் சொன்னேன்? நீ என் தம்பியை கண்டுக்க வேணாம், அவன் இப்படிதான் அடிக்கடி ஏதாச்சும் பைத்தியமாயிட்டா அவனோட மைண்டு ஸ்டேபிளா இருக்காது, இந்த மாதிரி உளருவான் அது இதுன்னு. பின்னாடி நம்ம கிம்மோ என்னோட சாவுக்கு காரணம் அந்த யுன்னு தான் அப்படின்னு எழுதுறான். இதை பார்த்தோன்னே இன்னமும் அடி மேல அடியா விழும். ஆமா, உண்மையை சொன்னா அடிக்கட, இதெல்லாம் சரியே இல்ல, வாய மூறா அப்படின்னு அடியா விழும். அந்த இடத்துல இதையும் நம்மளால பார்த்துன்னு இருக்கான். அங்க இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடும் போது அங்க சீஹா வந்துட்டு, நான் தான் சீ கூட சிஸ்டரு இப்படின்னு அவளை பத்தி சொல்றான். யுன்னுக்கும் இப்பதான் சீஹாவை பத்தி தெரியுது. என்னோட பேரு யுன்னு, முன்னாடி இருக்கால இவன் என் தம்பிக்காரன் கிம்மு, அதே மாதிரி நானும் சீக்கும். ஆனா அதுக்குள்ள கிம்மும் முன்னாடி வந்துட்டு, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், நான் தான் எப்பயுமே பின்னால இருந்து நம்ம சீயுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பேன் தெரியுமா? ஓ அப்படியா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் அங்க கடுப்பாவரா, ஏன்னா அவளை பத்தி அவ சரியா சொல்லவே இல்லை. அதுக்குள்ள இந்த கிம்மு நடுவுல வந்துட்டான். ஆனா அப்புறமா கீழே இருக்கிற பிளாக்கிய பாக்குறான். அட, இங்க பப்பி இருக்கா, இது கியூட்டா இருக்கு. இப்படி அங்க சொன்னோன்னே பிளாக்கி அங்க தலை தெறிக்க ஓடி போகுது. இதை பார்க்கும் போதே நம்ம சீயுக்கும் யோசிக்கிறான், இதே மாதிரி தான் நம்ம சீஹாவை முதல் முறையை பார்க்கும் போது ஆச்சு. ஐயோன்னு, நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், ஃபர்ஸ்ட் டைம் யாரையாச்சும் இப்படி பார்த்தா அவன் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான். ஓ அப்படியா, அதே மாதிரி நான் சொல்ல வந்துட்டேன். நம்ம வேங் இருக்காருல்ல, ஒரு ஆளை இன்னைக்கு வர முடியாதான், ஏன்னா அவருக்கு செமினார் இருக்கு, அதனால அவரு பிஸியா இருக்காரு. ஹீரோக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா கால் பண்ணும் போது அவரு இதே விஷயத்த அங்க சொல்லியிருக்காரு. இந்த செமினார்ல என்ன ஆகும்னா, உலகம் முழுக்க இருக்கிற நிறைய பிளாக் ஸ்மித் அவங்க திறமைய வச்சு ஒரு அற்புதமான ஸ்வாடை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வின்னிங் பிரைஸும் இருக்கு. என்னது, வின்னிங் பிரைஸ் இருக்கா? அதேதான், மாஸ்டரும் எப்படியாச்சும் அதை அடியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நீ வேற நிறைய விஷயத்த நம்ம வேங்குக்கு சொல்லி தந்தல, அது எல்லாத்தையுமே அவர் இறக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் பிரைஸை பத்தி சொல்ல வந்துட்டேன். இந்த பிரைஸை வந்து அடிக்கடி மாறிக்கினே இருக்கும். அதே மாதிரி மாஸ்டர் அருளியன் அவரு தான் பிரைஸை வந்து கொடுப்பாராம். இந்த மாஸ்டர் அருளியன் யூரியானா நம்ம ரின்னு கிட்ட ஸ்டார்டிங்ல 20 பில்லியனுக்கான ஒரு ஸ்வாட் இருந்திருக்கும்ல, அதை செஞ்சது வேற யாரும் இல்ல, மாஸ்டர் அருளியன் அவரு தான். மாஸ்டர் அருளியனா, இப்பதான் எனக்கு புரியுது எதனால அவரு இந்த அளவுக்கு ரொம்ப டிட்டர்மைண்டடா இருக்காருன்னு. எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, நானே பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு. ஆனா அதுக்குள்ள ரெண்டாவதா யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா இந்த வாட்டி லேண்ட் லேடியோட பொண்ணு வந்திருக்காங்க. அங்க லேண்ட் லேடி எங்கன்னு அவன் கேட்கறான், ஏன்னா அங்க இங்கன்னு அவன் பாக்குறான். ஆனா லேண்ட் லேடியை எங்கேயுமே காணோம். அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, அதனால அவங்களால வர முடியல. ஓ அப்படியா, பிரச்சனை இல்ல, ஜாலியா வந்து என்ஜாய் பண்ண. உள்ள வரும்போது லேண்ட் லேடியோட டாட்டரை சீஹாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 2 பேருமே ஜாலியா பேசிக்கினே போறாங்க. நம்ம இப்படி பேசியே எத்தனை விஷயம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேல இருக்கும். இப்படி இவங்க பேசிக்கினே போறாங்க. அங்க இன்னும் கேக்குறான், ஆமா நிறைய பேரை நீ இன்வைட் பண்ணியா என்ன? ஆமா நான் பண்ணேன், அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியை பண்ணதே இல்ல, அதனால எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இல்ல பிரச்சனை இல்ல, ஆனா நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? ஆனா அதுக்குள்ள திரும்பவும் 3ஆவதா யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு மெசேஜ் வரும். யாருன்னு பாக்குறதுக்கு அவன் போறான்.
சீன் அப்படியே நம்ம இன்ஸ்பெக்ஷன் பேரோவை நோக்கி வரோம். அவங்க அந்த ஸ்கூல் பக்கம் வருவாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்கள வச்சுதான் அங்க ரிசர்ச்சும் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்கான். பார்க்கு டைம் என்னன்னு ரெண்டாவதா கிம் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். அங்க நல்லா பார்த்துட்டு வரான். அங்க பார்க்கும் கேட்கறான், அம்மா என்னாச்சு, யாராச்சும் உயிரோட இருக்காங்களா என்ன? இல்ல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல யாருமே உயிரோட இல்ல. இதை கேட்கும் போது பார்க்குக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆனா என்ன ஒண்ணு, அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. அங்க கிம் மூலமா ஒரு விஷயம் வந்து அங்க தெரிய வருது. இங்க ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்களே, இவங்க எல்லாருமே வில்லேஜ் மெம்பர்ஸ் தான். வில்லேஜ்ல இருக்க ஒட்டுமொத்த மெம்பர்ஸையும் இவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க. முக்கியமா மென்ஸ். இதுல உமன் யாருமே இல்ல. அதுக்கு ஸ்பெசிபிக்கா என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பேண்டமோனியமோட லீடரு வானு, அவன் வேற நடுவுல வந்துட்டானா, அதனால அவளுக்கு பெருசா கண்டுபிடிக்க முடியல. ஆமா, பெக்கு வந்து எங்க? ஏன்னா பெக்கும் இங்க தான் இருந்தாரு. பெக்கு வானை நோக்கி போனாரு. ஏன்னா வானு திடீர்னு அங்க ஓட ஆரம்பிச்சிட்டான். அங்க பெக்கும் இங்க வராரு. பெக்கு வரும்போது வானு என்ன ஆனா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் நான் யோசிச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான். இப்படி சொல்லிங்கனே அவருக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அப்படியே மயங்கி போற மாதிரி போறாரு. ஆனா ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை அங்க கிம்மும் பார்க்கும் அப்படியே பிடிக்கிறாங்க. அம்மா என்ன ஆச்சு? நீங்க வந்து நல்லா தானே இருக்கீங்க? என்னை மன்னிச்சிருங்க, தேவையில்லாம என்னை பத்தி நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஒரு மாதிரி எனக்கு மயக்கமா வந்துச்சு, அதான் இப்படி ஆச்சு. நான் அப்புறமா தான் பார்க்க அவனோட கையை பாக்குறான். கை முழுக்க ஒரு ரத்தமா இருக்கு. எல்லாமே பெக்கோட ரத்தம் தான். அங்க பெக்கோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா அப்படின்னு தான் கிம் யோசிக்கிறான். பெக்கோட நிலைமை இந்த அளவுக்கு ஒரு கிரிமினலால மோசமா இருக்கு அப்படின்னு நியூஸ் மீடியா தெரிய வந்தா அவ்வளவுதான். எல்லாருமே பயத்துல என்ன ஆவாங்களோ. பெக்கு தான் 13 ஹீரோஸோட பியோங், அவரோட பையன். பெக்கு அவங்க சொல்றாரு, நீ என்னை பத்தி கவலைப்படாத, எனக்கு எதுவுமே இல்ல. நீன் அப்படியே வானை நோக்கி வரோம். வானு ஒரு சைடா நிக்கிறான். அங்க மத்தவங்களும் வந்து கேக்குறாங்க, ஆமா என்ன ஆச்சு, நீங்க ஓகே தானே? ஸ்கூலுக்கு என்னாச்சு? ஸ்கூலை பத்தி சொல்லு. நீங்க நடுவுல வந்தனால நம்ம ஸ்கூலோட செரமோனி அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகல. இன்னமும் ஆன்கோயிங்க தான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்ஷன் பேரோல இருந்து வந்த ஆளுங்க இன்னமும் அந்த ரிச்சுவலை நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு எல்லாமே நாசமா போயிருக்கும். ஆனா நான் சொல்லி ஆகணும், இதுதான் பெக்கு கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் சண்டை போடுறது. ரூமர் படி அவனோட எபிலிட்டியை நிறைய பேர் மிஸ்ஜட்ஜா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறமும் எப்படி டீல் பண்ணோம் அந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும். ஆனா என்ன ஒண்ணு, என்னோட லெஃப்ட் ஐ அது நான் இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மூணாவதா வந்திருக்குது எடிட்டர் பொண்ணு. கூடவே அந்த 2 பசங்களும் வந்திருக்காங்க. பசங்களா என்ன பண்றீங்க? கிரீட் பண்ணுங்க. கிரீட் பண்ணவுனே நம்ம ஹீரோவும் உள்ள வர சொல்றான். அங்க வீடை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட இது என்ன, இந்த வீடு வந்து ஆசமா இருக்கு. அக்கா, இந்த மாதிரி வீடு நம்மளுக்கும் எப்ப கிடைக்கும்? ஏன்னா இந்த மாதிரி வீட்டுல எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த மாதிரி வீடோட விலை கண்டிப்பா எவ்வளவு இருக்கும்? உடனே அந்த பொண்ணு சொல்றான், எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் நம்ம யோசிக்கிறத விட மில்லியனையும் தாண்டி விலை அதிகமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது மில்லியனா? அதுக்கு எத்தனை ஜீரோ இருக்கும்? அதுல எத்தனை சிக்கனை நம்மளால வாங்க முடியும்? 1, 2 இல்ல 10 இல்ல அதுக்கும் மேல? அட சியூக்கண்ணா, நீங்க உண்மையிலேயே அவ்வளோ ரிச்சா? அடே ஏன்டா அப்படியெல்லாம் சொல்ல இருக்க? அங்க பாருக்கு பிரதருக்காக மன்னிப்பு கேட்கறா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, ஏன்னா எனக்கு தெரியாது அவன் இப்படியெல்லாம் பேசுவான்னு. அட பரவாயில்ல, நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல, விடு விடு. அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன ஒண்ணு, ஆன்ட்டியும் இன்னமும் பால் வாங்கவும் வரல. இன்னமும் வரணும், அவங்களும் கூடிய சீக்கிரத்துல வருவாங்க. அங்க உள்ள போகும்போதும் அதே விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். நான் அவளுக்கு இன்விடேஷனை கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அவ வருவாளா என்னன்னு எனக்கு தெரியல. இனி யோசிச்சுக்கினே உள்ள போறான். உள்ள வரும்போதே அங்க சொல்றான், அந்த அளவுக்கு வீட்டுக்கான பொருள் அவளைக்கும் வாங்கல, அதனால அவளைக்கும் நீங்க இதை கண்டுக்காதீங்க, ஏன்னா இது ஒண்டிதான் இப்போதைக்கு இருக்கு. அட இது நீ மேக் பண்ண? இப்படி இவங்க ஆச்சரியமா இருக்கும் போது திடீர்னு அங்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு போன்ல நோட்டிபிகேஷன் வரும். அங்க யாரா அப்படின்னு நம்ம ஹீரோ செக் பண்றதுக்கு போறான். இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. யாரா இருக்கும்? ரிமைனிங்கா இருக்குது நம்ம வேங்கு, அதே மாதிரி லேண்ட்லேடி ஓனரு, அதுக்கப்புறம் நம்ம மின்னு ரின்னு, இல்லனா நம்ம சியுக்கு கொல்லணும்னு அலையிற அந்த கேங்கா? அதாங்க அந்த பேண்டமோனியமோட கேங்கு. அவங்க கூட வர சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்லுங்க இது யாருன்னு. கடைசியில யாரு என்ன அப்படின்னு நம்மளுக்கு காட்டல. யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பாக்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.